अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वअब्दुल्लाह व ला तुशरिकू बिही शैआ व बिल वालिदैनि इहसाना व बिज़िल क़ुरबा इला आखिरिल आया सदक़ल्लाहुल अलियुल अलीम क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम तअल्लमू मिन अंसाबिकुम मा तसिलून बिही अरहामकुम रवाहु तबरानी औ कमा क़ाल अलैहिमुस्सलातु वस्सलाम। அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏக வல்லோன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, புனிதமிக்க ஷாபானுடைய மாதத்தில் தொடக்கத்தில் முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தையும் இந்த மாதத்தில் உள்ள சிறப்புகளையும் முழுமையாக அடைய அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இந்த மாதத்தின் பரக்கத்தால் அல்லாஹ் நம்மளுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. ஆயிரம் ஆயிரம் ஹாஜத்துகளை நம்மவர்கள் வைத்திருக்கிறோம். அத்தனை ஹாஜத்துகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் அத்தனையும் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. இந்த ஜும்மாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, குறிப்பாக நாம் இதுவரை ரஜபில் அல்லாஹ்வினிடத்திலே பரக்கத்தை வேண்டினோம். கேட்டதை விட அதிகம் கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும். கேட்டதை விட அதிக நியாமத்துகள் கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இப்பொழுது வந்திருக்கிற இந்த ஷாபானிலும் நாம் பரக்கத்தை தேடுவோம். அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த ஷாபான் நிறைந்த என்னென்னெல்லாம் பரக்கத்துகள் ஹைராத்துகள் அல்லாஹ் நிறைந்து வைத்திருக்கிறானோ அத்தனையும் அடைய அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் மிகவும் பரக்கத்தான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை விட வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை என்கிறார்கள். ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகளை வைத்திருக்கிறார்கள்.
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அது நோன்பு வைக்கக்கூடிய சக்தியையும் சூழ்நிலையையும் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் பராத்தினுடைய இரவை வைத்திருக்கிறான். இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் ஷாபான் பிறை 15 அன்று பராத்தினுடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் கோடான கோடி மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை செய்கிற அந்த புனிதமிக்க பராத்தினுடைய இரவு இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதையும் முழுமையா அடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை செய்ய அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் சிறர்களை தவிர என்று பெரும் பட்டியல் இடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலில் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள். இரண்டாவது எழுதுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மாதத்தில் மன்னிப்பை இழந்தவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்களையும் உறவினர்களையும் முறித்து வாழுபவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காண்பித்த இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறேன் என்று விரும்புகிறான். இந்த மாதத்தில் அல்லாஹ் அடியார்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்க அல்லாஹ் விரும்புகிறான். இது யாருக்கு கிடைக்காது தெரியுமா? யாரெல்லாம் உறவை முறித்து கொண்டும் பெற்றோர்களை துன்புறுத்தி கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த பராத்தினுடைய இரவில் மன்னிப்பு கிடையாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாவங்களுடைய பெரும் பட்டியல்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாராயம் குடிக்கிறதுக்கு முன்னாடி, விபச்சாரம் செய்வதற்கு முன்னால, வட்டி சாப்பிடுவதற்கு முன்னால, புறம் பேசுவதற்கு முன்னால, இந்த ஹராமுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹராம் ஒன்று இருக்குதுன்னா, பெரும் பாவம் என்று சொன்னால் பெற்றோர்களை துன்புறுத்துறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும் பை, மற்ற பாவங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதற்குண்டான தண்டனையை அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். யாரெல்லாம் பெற்றோர்களை துன்புறுத்துகிறார்களோ, அவர்களிடத்தில் அவமரியாதையோடு நடந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களை சந்தோஷமாக வைக்காதவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே வச்சு செய்வான். இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை நடக்கும், மறு உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களுடைய துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மளை நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, குறிப்பாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்ல வருவது, பெற்றோர்களையும் நீங்கள் முறித்து விட வேண்டாம், உறவுகளையும் நீங்கள் முறித்து விட வேண்டாம். அப்படி நீங்கள் முறித்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் பேசுவான், உங்களை நான் முறித்து விடுவேன் என்கிறான். உங்களை நான் முறிச்சிருவேங்கிறான் அல்லாஹ். ஹதீஸ் குதுசி இது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்று சொன்ன வார்த்தை. நீங்கள் உறவை முறித்து விட்டால், பெற்றோர்களை நீங்கள் ஒதுக்கி விட்டால், நான் உங்களையே ஒதுக்கி விடுவேன், உங்களை நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் அவர்களை அரவணைத்து வாழ நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குதுல்ல, அந்த அர்ஷினுடைய ஓரத்தில் ஒட்டுமொத்த உறவும் அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து கொண்டு அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்யுமா. ஒட்டுமொத்த உறவும் அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து கொண்டு அல்லாஹ்வினிடத்திலே துஆ செய்யும். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களை நீ சேர்த்து கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை விலக்கி வைக்கிறார்களோ, துண்டித்து விடுகிறார்களோ, அவர்களை நீ துண்டித்து விடுவாயாக என்று உறவு துஆ செய்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க.
துவா இங்க செய்யறது இல்ல, அல்லாஹ்வுடைய அரிசில் செய்யக்கூடிய துவா. நினைச்சு பாருங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உறவை சேர்த்து கொண்டால் உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்கிறான். நீங்கள் உறவை துண்டித்து கொண்டால் நானும் உங்களை துண்டித்து விடுவேன் என்கிறான். அல்லாவே ஒரு மனிதனை துண்டித்து விடுவாமையானால் அவனை விட மிகப்பெரிய நஷ்டவாளி வேறு யாரும் இல்லை. அவரை விட மிகப்பெரிய நஷ்டவாளி வேற யாரும் இல்லை. அல்லாஹ் நம்மளை பார்க்கலன்னா, அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசலன்னா, அல்லாஹ் நம்மளை ரஹ்மத்தினுடைய பார்வையால் பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ் நம்மளை சேர்த்து கொள்ளவில்லை என்றால், அவனை விட உலகத்தில் வேறு எந்த நஷ்டவாளியாவது இருக்க முடியுமா? படைச்ச ரப்பு நம்மளை சேர்த்துக்கலன்னா அது எத்தனை பெரிய நஷ்டம். படைத்த ரப்பு நம்மவர்களை துண்டித்து விட்டானையானால் நமக்கு எவ்வளவு பெரிய அது அவமானமும் நஷ்டமும் நாளை மறுமையில். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும், தஅல்லமு மின் அன்சாபிக்கும், உங்களுடைய வம்சாவளிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தஅல்லமு மின் அன்சாபிக்கும், உங்களுடைய வம்சாவளிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மா தஹிமூன மின் அர்ஹாமக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களிடத்திலே சேர்ந்து வாழ அது ஏதுவாகும். நீங்க உங்களுடைய வம்சாவளிகளை, மூதாதையர்களுடைய அந்த சொந்த பந்தங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது. உங்களுடைய வம்சாவளிகளில் யாரெல்லாம் சொந்தங்களாக இருக்கிறார்களோ, பந்தங்களாக இருக்கிறார்களோ, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் சேர்ந்து வாழ அது ஏதுவாகும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரிஞ்சு தாத்தா, தாத்தாவுடைய அப்பா, அந்த வகைரா வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டுமொத்த வம்சாவளியை நீங்க தேடி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தாத்தா வழி சொந்தம், பாட்டி வழி சொந்தம், நானா நாணி வழி சொந்தம், அதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்த சொந்தம், பொண்ணு எடுத்த சொந்தம், சகோதரர்கள் வழியாக வந்த சொந்தம், சகோதரிகள் வழியாக வந்த சொந்தம், மாமாவுக்கு மூலமாக வந்த சொந்தம், சச்சாவுக்கு வந்ததிலிருந்து வந்த சொந்த பந்தங்கள், இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, மை கோன் மாலங்கா, அவர் சொல்லுவார், நான் யாரும் தெரியுமா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பார். நம்ம சொல்லுவோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலங்க. இப்படி சொல்லுவார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியல. அப்ப அவர் சொல்லுவாரு, உங்க தாத்தாவுடைய தங்கச்சி மகன். என்ன சொல்லுவாரு? உங்க தாதாவுடைய தங்கச்சி மகனா? அப்படி வாங்க வாங்க, நீங்களா ஓரத்துல போய் உட்காருங்க. ஆமா, நம்ம எப்படி சொந்த பந்தங்களுடைய மரியாதை. இதே சம்பந்தி வராரு வைங்க, அவர் 150 பவுன் போட்டிருப்பாரு, அவர் வரமாட்டார், இவர் ஓடுவார். ஏன்னா அவர் 200 பவுன் 300 பவுன் போட்டிருப்பார்ல, சம்பந்தியை கண்ணியப்படுத்தணும்ல. இவர் ஓட மாட்டார், இவர் அங்கிருந்து போய் ஓடி அவரை கையை பிடிச்சி கூட்டு வருவார். தெர தாதாக்கு பான் கா பேடா பேடா வச்சோடதா இல்லையா? தாத்தா உன்னுடைய சொந்த தங்கச்சி மகன் உட்கார்ந்துருக்க, அவனை கண்டுக்கிறது இல்ல. ஆமா, சச்சா வராரு, அங்க அவரை கண்டுக்கிறது இல்ல. மாமா வராரு, அவரை கண்டுக்கிறது இல்ல. ஆமா, எவன் நமக்கு தோதுவாக இருப்பானோ, எவன் நமக்கு சாதகமாக இருப்பானோ அவனை அரவணைச்சுக்கிறது. இது என்ன போய் நியாயம் இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காசு பணத்துல இவர் தான் நமக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுதியான ஆளு, இவர் தான் சரியான ஆளு, அவரை நம்ம பக்கத்துல உட்காரது. எவனோ விஐபிகள், யார் யாருன்னு தெரியல, தூரத்து, அவனுக்கு நமக்கு சொந்தமே கிடையாது, அவனெல்லாம் கூட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது. சொந்த தாய் மாம அவன் ஓரத்துல உட்கார்ந்துருப்பான், சொந்த சச்சா அவர் ஓரத்துல உட்கார்ந்துருப்பாரு, படுதாதா தாதா எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் வயசான டிக்கெட்டு, நம்ம என்னத்தை செஞ்சு என்ன ஆகுறது அப்படின்னு அவங்களெல்லாம் ஓரத்துல ஓரம் கட்டிடுறது. போய் நடக்குதா இல்லையா? அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். அப்ப அந்தஸ்துக்கு தகுந்தால் போல் நீ உறவினர்களை சேர்த்து கொள்ளுகிறாய், அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். இரத்த உறவுகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை சேர்த்து வாழுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸை கொண்டு உங்கள் ஞாபகத்துக்கு முன்னால் வைப்பேன். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எகிப்து நாட்டிற்கு நீங்கள் போருக்காக வேண்டி சென்றால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, எகிப்து நாட்டிற்கு நீங்கள் போருக்கு சென்று அந்த நாட்டை நீங்கள் கையாண்டால் அந்த நாட்டுடையவர்களிடத்தில் நீங்கள் அரவணைப்பாக நடந்து கொள்ளுங்கள், பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள், இங்கீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பார்த்தால் கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது அந்நிய நாடு, எகிப்து நாடு, நாங்க எங்க கையில வந்துருச்சு, நாங்க ஏன் அவங்கள்ட்ட மரியாதையோட பேசணும், கண்ணியமா பேசணும், என்ன காரணம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்து நாட்டில் கிபித்தி என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த குடும்பம் பாய் சொல்லுங்க? கிபுத்தி, சத்தமா சொல்லுங்க பாய். கிபுத்தி, எகிப்து நாட்டில் கிபுத்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது யா ரசூலல்லாஹ். எகிப்து நாடு தெரியும், அந்த நாட்டுல ஒரு குலத்தார்களுடைய பேர் கிபுத்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதெல்லாம் யாருன்னு தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்க. அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே நன்கறிந்தவர்கள். யா ரசூலல்லாஹ் நீங்களே சொல்லுங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கிபுத்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அந்த கிபித்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த மிகப்பெரிய செல்வம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டுதான் வம்சாவளியாக பின் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த அரபுலகம் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் அரபு நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கிறீங்கன்னா, அரபு பேசுறீங்க அப்படின்னா, அந்த அம்மா பெத்து கொடுத்த இஸ்மாயிலின் மூலமாக வந்தவர்கள் நீங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, 5000 வருடத்திற்கு முன்னால் உள்ள அந்த வம்சாவளிகளை தெரிந்து கொண்ட பெருமானார் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிச்சரங்களை தொட்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால அவங்க உங்களுக்கு சொந்தம், அதனால சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க, அரவணைப்போட வாழுங்க, நல்ல பேச்சுக்களை பேசுங்க. நான் கேட்க வர்றது என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னால உள்ள வம்சாவளிகளையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்க சொன்னாங்களே, 100 வருஷம் 150 வருஷம் உள்ள அந்த பங்காளிகளை இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கிறது இல்ல. தூ கோன் பாய் கலக பூஸ்த ஆத்மி, நீ யாருன்னு கேட்கிறான் நம்மாலு. நிறைய பேத்துக்கு தாதா வரைக்கும் தெரியும், தாதாவுக்கு மேல லிஸ்டே தெரியாது. ஆமா, அவங்க வாழ்ந்த சொந்த ஊருனுடைய சொந்த பந்தங்கள் யார் இருக்கிறான்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம தான் இங்க இருக்கிறோம், நம்மளுடைய தாதா தாத்தா எங்க இருக்கிறாங்க, அவங்க இருந்த காலத்துல அவங்க யாரோடெல்லாம் சொந்த பந்தங்களோடு இருந்தாங்க, இன்னைக்கு நமக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள சொந்த பந்தங்களையும் நீங்கள் சேர்த்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி பேசுறது இல்ல, சகோதர சகோதரிகள் பேசுவதில்லை, பங்காளிகள் பேசுவதில்லை, ஒரு அண்ணன் இன்னொரு அண்ணனுடைய பேரம்பேத்திகள் பிள்ளைகள் பேசுவதில்லை. இன்னைக்கு குடும்பமாக பாரம்பரியமாக ஏதோ ஒரு மனக்கசப்பில் இன்றைக்கு பேசாமல் நிறைய சீதேவிகள் சுத்துகிறார்கள். சீதேவின்னா அதுக்கு ஆப்போசிட், நீங்க விளங்கிக்கணும். யார ஹஜ்ரத் சீதேவி போல்தே, அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா மூதேவின்னு எடுத்துக்கணும். நான் அதையும் தெளிவாகவே சொல்லிடுறது. ஆமா கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பரம்பரையாக ஏதோ ஒரு மனக்கசப்பின் மூலமாக மையுஸ்கா தீதார் தேக்குங்கானி, உன்னை மேரா தீதார் தேக்னானி, அவன் என் முகத்தை முழிக்க கூடாது, நான் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன், நான் மவுத்தாயிட்டாலும் என்ன வந்து அவன் பார்க்க கூடாது, என்ன ரோஷம்னு கேட்கிறேன். அல்லாஹ் உன்னை துண்டித்து விடுவான், அல்லாஹ் உன்னை சேர்க்க மாட்டான்ங்கிறான். இதை விட நஷ்டம் புரிந்திய ஒரு வார்த்தை நமக்கு தேவையா பை? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்ணியமானவர்களே, உறவை மட்டும் துண்டித்து விடக்கூடாது. மனக்கசப்பு இருக்கலாம், அவர்களுக்கும் நமக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில், ஆனால் அவர்களை பார்த்தவுடன் சலாம் சொல்லிவிட வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நான் வந்து சலாம் சொல்றேன், அவன் பதில் சொல்றது இல்ல. கித்தாபட ஆத்மி, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் சலாம் சொல்லுவேன், அவனுக்கு என்ன திமுரு, அவனுக்கு பதில் சொல்லாம போறான். அன்னைக்கு நான் வெறுத்தவன் தான், அவனை பார்க்கறதும் இல்லை, சலாம் சொல்றதும் இல்லை. நமக்கு அந்த கவலை வேணாம் பை. அவன் நம்மை வெறுத்தவனாக இருந்தாலும் அவனை பார்த்து நாம் சலாம் சொல்ல வேண்டும். நாம் ஒரு கால் அவரை பார்த்து சலாம் சொல்லிவிட்டால் உறவை முறித்தவர்கள் லிஸ்ட்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான்.
சரி, சலாம் சொன்னோம், நமக்கு ரோஷம் இருக்குது, அவன் பதில் சொல்லலையே. நான் எத்தனை பெரிய ஆளு மஹல்லாவுல, எத்தனை பெரிய தலைவர், நான் சலாம் சொல்லி அவன் பதில் சொல்லன்னா எத்தனை பெரிய கேவலம் அப்படின்னு ரோஷம் வரும் தான். கிட்ட அப்புறம் நமக்கு தால்கோ காத்த சொன்னான், நம்மளாம் உப்பு போட்டு சாப்பிடுறவங்க, நமக்கு ரோஷம் வரும் தான். சலாம் சொல்லி அவன் பதில் சொல்லலையே, என்னன்னு கேட்கணுமா இல்லையா? பை அந்த கவலை நமக்கு வேணாம். ஏன் தெரியுமா? நாம் சலாம் சொல்லி அவர் பதில் சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் மலக்குமார்களை பதில் சொல்ல வைக்கிறான். ஏன்னா அவன் பதில் சொல்றதை விட மலக்குமார்கள் பதில் சொல்றது ஆக சிறந்தது. அது ஆக சிறந்தது. அந்த துவா கபூல் ஆகும். அதனால நாம என்ன சொல்லிடணும் பை, நம்மவர்களை முறித்து வாழுபவர்களிடத்துல நாமும் முறித்து வாழக்கூடாது. ஏன்னா அல்லாட்ட நாம பதில் சொல்லணும். நம்ம அல்லாட்ட சேர்ந்து இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தில் இருக்க வேண்டும். இருப்போமையானால் அல்லாஹ் நம்மளுடைய பொருத்தத்திற்குரியவராக நாம் ஆகுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். ஒரு நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்னு சொல்லணும், அதை நான் செய்யணும். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நல்ல செயலை சொல்லணும், அதை நான் செய்யணும். அதை நான் செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்தை விட்டு நான் தூரமாகி விட வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தை. சஹாபாக்கள் எப்படி கேட்கிறாங்க பாருங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நற்செயலை சொல்ல வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும், செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும், நரகத்தில் இருந்து தூரமாகி விட வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்ட நற்செயல்களை எனக்கு சொல்லித்தாங்கன்னாங்க அந்த நபி தோழர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயம் நீ சொய், 4 விஷயம் நீ செய். அப்படி செய்தால் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய், நரகத்தில் இருந்து தூரமாக்கப்படுவாய். அல்லாஹ் நமக்கு அந்த 4ஐயும் நசீபாக்குவானாக. 1, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு ஒரு கடவுளை கொண்டு போய் நிப்பாட்டாதே. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. கழுத்தறுத்து போட்டாலும் அப்படி ஒண்ணு நம்ம செய்ய மாட்டோம். கழுத்தறுத்து போட்டாலும் அப்படி ஒண்ணு நம்ம என்ன செய்ய மாட்டோம் பை. அல்லாஹ்வுக்கு நிகரா இன்னொரு ஒரு கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டுவோமா? அது சாத்தியம் அல்ல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஷிர்க் பாதி, எனக்கு பிறகு என் உம்மத்து ஷிர்க் செய்வாங்கங்கிற அந்த பயம் எனக்கு இல்லைன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்தினர்கள் ஷிர்க் செய்வார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பயம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆமாவா இல்லையா பை? ஆமா, எதை பார்த்தாலும் ஷிர்க் செஞ்சுட்ட, உனக்கு ஏன்டா அந்த பயம்? எங்களுக்கு படைச்ச ரப்பு யாரு? சத்தமா சொல்லுங்க பை. ஏன்னா இதெல்லாம் மறுமையில சாட்சி ஆகும். நம்மளை படைச்ச ரப்பு யாரு? அவனை தான் நம்ம ஏத்து இருக்கிறோம். ஆமா, அவன் தான் நமக்கு என்ன கொடுக்குறான்? ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான். அவனை தான் நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்போம் என்ற பயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கிடையாது. ஏன்னா ரசூலுனுடைய நுபுவத்தினுடைய வார்த்தை நம்மில் வரை வந்திருக்கிற இஸ்லாம் அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு உறுதியானது. அது பெருமானாருடைய வார்த்தையை கேட்டு நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். வார்த்தை அவ்வளவு உறுதி. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2வது, நீ செய்யறது என்ன தெரியுமா? 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். இதுதான் எல்லாத்துக்கும் அடி விழுவோம். 5 வேளை கரெக்டா தொழுகிற விஷயத்துல தான் சில சீதவிகள் என்ன செஞ்சிடறாங்க, தொழுதுறாங்க. சில பேர் வந்து டிமிக்கி விட்டுறாங்க. 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஜகாத் கரெக்டா கொடுத்துடணும். 3வது சொன்னாங்க. அடுத்து 4வது சொன்னாங்க, உன்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழு, அவர்களை அரவணைத்து வாழ்ந்து கொள். இந்த 4 உன்கிட்ட இருந்தது என்றால் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய், நரகத்தில் இருந்து அல்லாஹ் உன்னை தூரமாக்கி விடுவான் என்று சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஹதீஸ். 1 என்ன பை? அல்லாஹ்வை என்ன வைக்க கூடாது. 2வது 5 வேளை சரியா தொழுதுறணும். 3வது அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்திற்கு கரெக்டா என்ன செஞ்சிடணும், வருஷம் ஜகாத் கொடுத்துடணும். அடுத்து 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உறவுகளை நீங்கள் பேணி அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உபசரினம் செய்யுங்கள், அவர்களிடத்தில் சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த 4 எவர்களிடத்தில் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவான், நரகத்தில் இருந்து தூரமாக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா
உங்க பெற்றோர்களுக்கும் சரி, உங்களுடைய உறவினர்களுக்கிடத்திலும் சரி, நீங்க உபகாரமா நடந்துக்கிடுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்கள கண்ணியப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்கள கண்ணியப்படுத்துங்க. அவங்களுக்கு உபசரினம் செய்யுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றுங்கள். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு என்னன்னா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே கொஞ்சம் அலர்ஜி. எங்க வந்துருவான்னு நினைச்சுதான் சில பேர் அவுட்டருக்கு ஓடிடுறான். சிட்டில உள்ளவங்க எங்க போயிடுறாங்க? ஆமா, அவுட்டருக்கு போய் அங்க வீடை கட்டி தனியா உட்கார்ந்துடுறது. கோன்பி ஆனானி யாரும் வரக்கூடாது. ஏன்னா சிட்டில இருக்கும் போது புடு புடுங்கன்னு உள்ள ஓடி வந்துருவீங்க. வீட்டுல இருக்க அரிசி காலி, மசாலா காலி, எல்லாம் காலி. வீட்டுக்கு வந்தா கறி வாங்கணும், மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், எல்லாம் காலி. அந்த கவலை நமக்கு வேணாம் பை. அல்லாஹ் சொல்லுவான் ஹதீஸே குதுசியில், வீட்டிற்கு உங்களுக்கு விருந்தாளியை அனுப்புவதற்கு முன்னால் அதற்குண்டான ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துட்டு தான் அனுப்புவேங்கிறான். அந்த கவலை நமக்கு வேணாம். நல்லா சர்ச் பண்ணி பாருங்களேன். நம்மள்ட்ட கையில இருக்கும் போதுதான் அல்லாஹ் விருந்தாளியே அனுப்புவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா நம்ம வீட்டினுடைய எல்லா முசீபத்தையும் கழுவிட்டு போறாங்களாம். இன்னைக்கு முசீபத்தா பஞ்சம் நமக்கு. வீட்டுல ஏகப்பட்ட முசீபத் இருக்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில நிம்மதி இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, மனைவி மக்களுக்கு மத்தியில நிம்மதி இல்ல, மாமியார் மருமர்களுக்கு மத்தியில சண்டை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு உடன்பாடு இல்ல, ஏத்த இறக்கம், பிள்ளைகள் அட்டுழியங்கள் செய்கிறார்கள், அனாச்சாரங்கள் செய்கிறார்கள், தண்ணியை போட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துடுறான், சீட்டு விளையாடுறான், இரவு முழுக்க போன்லயே கிடக்குறாங்க பிள்ளைங்க. இன்னைக்கு முசீபத்தா நமக்கு கம்மி. கடனில் மூழ்கி இருக்கிறோம். நாளுக்கு நாள் வட்டி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போகுது. அதுல இருந்து மீண்டு வர முடியல. முசீபத் யாருக்கு இல்ல? எல்லாத்துக்கும் முசீபத் இருக்கு. விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு உபசரிச்சு கண்ணியை போடுத்தோம், அவங்கள அமுச்சோம் அப்படின்னா இருக்கிற எல்லா முசீபத்தையும் கழுவிட்டு அவங்க வெளியே போறாங்களாம். ஒன்னு நல்லா சொல்றேன் வை, சத்திய வார்த்தை ஒன்னு சொல்லுவா, நிதர்சனமான உண்மையை ஒன்னு சொல்லவா. எந்த வீட்டில் விருந்தாளிகள் வந்து சாப்பிட்டு செல்லுவதற்கு அடிக்கடி எந்த வீட்டில் அடுப்புகள் எரியப்படுகிறதோ, சட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், விருந்தாளிங்க வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் ஹயாத் இருக்கும் காலமெல்லாம் அடுத்தவர்களிடத்தில் தேவையாக மாட்டான். நீ அவங்களை கண்ணியப்படுத்து. உன் வீட்டுல சட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், விருந்தாளிங்க வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும், சொந்த பந்தங்களோட வந்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி எவர்களுடைய வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ, விருந்தாளியை உணவு சமைத்து போட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த வீட்டில் அவன் அடுத்தவர்களுடைய தேவை அவன் மௌத்து வரை அவனுக்கு வராது. அல்லாஹ்வே அவனுடைய தேவையை எல்லாம் பூர்த்தி செய்வான். இது சத்திய வார்த்தை. மஹல்லாவை அப்படியே ரவுண்டு பண்ணி பாத்தீங்கன்னா, எந்த வீட்டுல விருந்தாளிக அதிகமா போயிட்டு வராங்களோ, தேக்ஸா ஏறிக்கிட்டே இருக்கோ, சட்டி ஏறிக்கிட்டே இருக்கோ, அவங்களுக்கு அல்லாஹ் எந்த குறையுமே கியாம நாள் வரைக்கும் அந்த வம்சாவளிக்கு வைக்க மாட்டான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதனால அந்த பயமும் நமக்கு வேணாம். அவங்க வரதுக்கு முன்னால் அல்லாஹ் அதுக்குண்டான ரிஸ்க் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஆயுசு நீட்டிக்கப்பட வேண்டுமா, ரிஸ்கில் பர்க்கத்து வேணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கன்னாங்க. தானா அல்லாஹ் அதுக்குண்டான வழிவகத்தை கொடுத்து விடுவான். ஆயிலும் நீடிரும், நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க. இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் சேர்ந்து தான் வாழ்றேன், என்கிட்ட வந்து நல்லபடியா நடந்துக்கிறாங்க, ஆனா சில பேர் மட்டும் என்கிட்ட முறிச்சுக்கிறாங்க, சில பேர் மட்டும் என்னிடத்துல சில மனக்கசப்பின் மூலமாக அவர்கள் முறித்து கொள்ளுகிறார்கள். யார் சொல்ல என்ன செய்ய? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எல்லாத்திட்டையும் சேர்த்து சிரிச்சு பழகிட்டு இருக்கிறிய, அரவணைத்து நடந்து கொள்ளக்கூடிய, அது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றது கிடையாதுப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவன் உன்னை முறிச்சிருக்கிறானோ அவர்களை இழுத்து போட்டு அவர்களை நீ சேர்த்து கொள்வேயானால் அதுதான் உறவினர்களை சேர்த்து கொள்ளுவது என்றார்கள். ஏன்னா இங்க மஜ்லிஸ்ல கிட்டத்தட்ட 90% உள்ளவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஹதீஸை சொன்னேன். நான் எல்லாத்திலையும் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன், எல்லாத்திலையும் வந்து அரவணைச்சு தான் நடந்துக்கிறேன். சொந்த பந்தங்கள்லாம் மாமா வராரு, சிச்சா வராரு, எல்லாம் வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க, அரவணைச்சு தான் நடந்துக்கிறேன். சைட்டு நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்மு, நரகத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை தூரமாக்கிட்டான் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உறவினர்களை சேர்த்து கொள்ளுவது என்றால் என்ன தெரியுமா? யார் நம்மிலிருந்து தூரமாக இருக்கிறார்களோ அவர்களை நீ சேர்த்து கொள்ளுவது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னை விட்டு யார் முறித்து கொள்ளுகிறார்களோ அவர்களை நீ அரவணைத்து அவர்களை சேர்த்து கொள்ளுவது என்று சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நம்ம சிந்தனை கொஞ்சம் அடர்ந்து விரியணும்.
யார் நம்மள முறிச்சிட்டு இருக்கா, யார் நம்ம வீட்டு பக்கமே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள காலம் வரை தாய் தந்தைகளுக்கு உபகாரமாகவும் அவர்களுடைய துவாவை பெற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்துள்ள காலம் வரை அல்லாஹ் உறவினர்களோடு சேர்ந்து வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களோடு சொர்க்கம் செல்ல அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நரகத்தில் இருந்து அல்லாஹ் நம்மவர்களையும் நம்மளுடைய உறவினர்களையும் அல்லாஹ் தூரமாக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த ஷாபானில் நமக்கு பரக்கத்து செய்வானாக. வருகிற கண்ணியமான சங்கை மிக்க அந்த உன்னதமான ரமலானை முழுமையாக அடைய அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து நல்லரு புரிவானாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்